Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகருக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளி என கடந்த புதன்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு தற்போது தண்டனை விவரத்தை நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் அளித்து வருகிறார். அதன்படி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு தற்போது 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பை வாசிக்க தொடங்கிய மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதையும் விதித்து இந்த பரபரப்பு தீர்ப்பளித்திருக்கிறார். 90,000 ரூபாயை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இவர் மீது ஞானசேகரன் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாகவும் திமுக நிர்வாகியாக உள்ள ஞானசேகரன் மீது ஒருதலை பட்சமாக வழக்குகள் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழுந்து வந்தன. அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன், அதாவது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கைதான கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் அவருடன் வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும், அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து மாணவர்கள் அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்றிருப்பதாக கடந்த புதன்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்ட நாளன்று மாணவர் அமைப்புகள் அனைவருமே விமர்சனம் செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்ப்பு இன்று, அதாவது ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அன்று கடந்த புதன்கிழமை நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று சற்று முன் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் அவருக்கு கூடுதலாக 90,000 ரூபாய் அபராதம் விதித்தும் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால்.